ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து லாஸ்ட் வீக் பல்லாவரம் சந்தையிலேருந்து இந்த ஐட்டங்கள்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லையா, என்ன தான் இந்த டிவைசஸ் எல்லான்றதை ஒரு பார்வை பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சோனி எக்ஸ்பீரியாவை பார்க்கலாம். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இதில் சார்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ சார்ஜ் ஆகுது, டிஸ்பிளேலாம் வருது. பட் என்னென்னா பவர் ஆன் ஆகலை. இப்போ நம்ம சார்ஜ் பண்ணோன்னா இதை வந்து லோகோ காட்டுது. சரி, அதனால் வந்து கழட்டி பார்த்தேன். பார்த்தா இந்த பவர் பட்டன் வந்து நல்லா இதாக இருக்குது. அதாவது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அந்த லேயரே இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து நம்ம இதை ஃபுல்லாக ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நம்ம வந்து இந்த இதை ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து நம்ம பவர் மட்டும் ஷார்ட் பண்ணி பார்த்து ஆன் ஆகுதான்றதை பார்க்கலாம். பட் என்னென்னா, நம்ம பண்ணுற வேலைக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் செட்டு வந்து நான் இன்னும் வாங்கலை. நம்மகிட்ட இருக்கிறது இந்த சிம்பிள் ஸ்க்ரூ டிரைவர் செட்டு தான். இது வந்து இதுக்கு செட் ஆகலை, மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து இப்போதைக்கு ஹோலில் வச்சுருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, மொபைலும் ரிப்பேர் பண்ணுற மாதிரி செட்டு வந்து ஒன்று வாங்குகிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து கழட்டி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். நான் நெட்லேயும் தேடி பார்த்தேன். இது வந்து இந்த மாடல் கொஞ்சம் பாப்புலர் பிராண்டு தான் போல். ஸோ வந்த புதுசில் ஐ திங்க் 15K வரைக்கும் போயிருக்கு போல் புதுசாக வாங்கினப்போ. ஓகே, அண்ட் இதை நெட்டில் தேடும்போது ப்ளே ஸ்டேஷன் சர்டிஃபைடு ஃபோனுன்னு போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. இதில் வந்து ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸும் ப்ளே பண்ணலாம் போல். ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் இந்த கேஸில் வந்து ஒன்று நோட் பண்ணுங்க. இதில் வந்து ஏதோ ஒரு பவர் டைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன எலிமெண்ட்டுன்னு தெரில. ஏன்னா இது வந்து ஒயர்லெஸ் காயில் மாதிரி தெரியல. ஸோ ஒயர்லெஸ் சப்போர்ட் இருக்கான்றது சப்போஸ் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அண்ட் இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெட்டில் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக் டேட்டா கிடைக்கல இதை பற்றி. ஓகே, ஸோ இதுதான் சுச்சுவேஷனு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இன்டாக்டாக இருக்குது. எல்லா பார்ட்ஸும் வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் வந்து நம்மளுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது இந்த அழுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணால் சரியாயிடும். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது, ஷாப்பில் பார்க்கும்போதே வந்து நல்ல கண்டிஷன் இருந்தனால தான் இது வாங்கினேன். ப்ளஸ் எக்ஸ்பீரியா வந்து கேட்டிருந்தீங்க, எக்ஸ்பீரியா வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ அதுக்காக மெயினாக எடுத்தேன் நான். ஏன்னா நம்ம மொபைல் வந்து சர்வீஸ்லாம் பண்ணது கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் இருந்தாலும் இதை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வாங்கினது. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் செட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இதாக இருக்கு, ஃபிக்ஸாக தான் இருக்கணும். இந்த பவரை மட்டும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு சார்ஜ் போடும்போது டிஸ்பிளே வருது, சோனின்னு வருது, அண்ட் சார்ஜிங் லோகோ காட்டுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் அந்த நம்மளுக்கு எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஐ மீன் பிளிங்க் ஆகலை, எல்இடி லைட்டு மட்டும் இங்கே சூப்பராக க்ளோ ஆகும் ரெட் கலரில். அது ஃபுல் சார்ஜ் ஆனோன்னு க்ரீனுக்கு மாறுது. அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த ஃபோனில் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம இந்த லேப்டாப்புன்னு சொல்லி நான் ஒன்று வாங்கினேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேட்ரி ஆனால் நல்ல வெயிட்டுங்க இது. ஸோ நல்ல பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை, மெட்டல் மாதிரியும் இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு மினி லேப்டாப்னு சொல்லி தான் எடுத்தது. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து குவாட்டி கீபோர்டு தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து நல்ல டிஸ்பிளே இருந்தது. ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன்னா, ஓகே இது வந்து ஒரு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் இது ஆக்சுவலாக வந்து மாடல் நம்பர் வீட்டில் வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இது வந்து ஒரு இங்கிலீஷ் டு சைனீஸ் டிரான்ஸ்லேட்டர் போல். நம்ம வந்து இந்த சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இது வந்து பெரிய யூஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதோட மாடல் பெஸ்ட்டான்னு ஏதோ போட்டிருக்கு. அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து CD885 போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய யூஸ் இருக்க மாதிரி தெரில. அண்ட் இதில் வந்து பேட்டரியும் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது மேபி அந்த நோக்கியா டைப் பேட்டரி போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பேட்டரி இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பார்கெயின் பண்ணி வாங்கினேன். பட் இருந்தாலும் காஸ்ட்லி தான். ஐ திங்க் 150க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் இதை. ஓகே, ஸோ அவர் வந்து இது கம்ப்யூட்டர் மெமரி கார்டெலாம் இருக்குண்ணா. நாம இதில் மெமரி கார்டும் போடுற மாதிரி இருக்குது. ஸோ SD கார்டு தான் இது, வந்து மைக்ரோ SD கிடையாது, நார்மல் கேமராவில் போடுற SD கார்டு. 2GB கெப்பாசிட்டியோடு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். மேபி OS ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெமரி கார்டு போடலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி இதில் பவர் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பவர் கொடுத்து இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். பட் நான் இதை ஆன் பண்ணி பார்த்தேன். பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. நான் அந்த வீடியோ வேணால் இதோட ஆட் பண்ணுறேன் நான், அது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இதோட கண்டிஷன். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு பெரிய யூஸ் இல்லை. சப்போஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இதை நம்ம கொடுத்துடலாம். ஓகே,
ஸோ இது ஃபைன். அண்ட் எக்ஸ்பீரியா பார்த்துட்டோம். எக்ஸ்பீரியா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த ஐபாட் கிளாசிக் இது வந்து நம்ம ஃபிஃப்த் ஜென், இது ஃபிஃப்த் ஜென் ஐபாட் கிளாசிக். இது ஐ திங்க் சிடிஎஸ் மக்களுக்காக இதை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க போல். ஸோ பரவாயில்ல, 30 GB. நானும் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு சிடிஎஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஃபைனலாக பல்லாவரம் சந்தையில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஏதாவது ஒரு பாக்ஸில் இதை சேஃபாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஏதாவது குப்பைங்களோடு சேர்ந்துருக்கும், அதை வந்து வீட்டிலேருந்து எடுத்து ஸ்க்ராப் ஷாப்புக்கு கொடுத்துருப்பாங்க. அது அங்கங்கே கை மாறி இப்போ வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஒர்க் ஆகுது. சார்ஜும் கொஞ்சம் நின்றுது. இப்போ நான் ஹோலில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். அது ஆன் ஆகுது, டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே இருக்குது இதில். நம்ம வந்து பேட்டரியோட இதுவும் பாருங்களேன். ஸோ இது நேற்றுக்கு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சது, பேட்டரி சார்ஜ் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். இது வந்து யாரோ ராமகிருஷ்ணா வந்து யூஸ் பண்ணியிருக்கார் போல். ஸோ சாங்ஸ் மட்டும் இருக்குது இப்போதைக்கு, ஆடியோ சாங்ஸ் மட்டும் இருக்குது, வீடியோ சாங்ஸ் எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் கூட இதில் வைக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது டெலிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் கம்ப்யூட்டர் வழியாக ஏதாவது டெலிட் பண்ணியிருப்பாங்களே இன்னும். ஃபோட்டோ இப்போ இதில் பாருங்கள், ஐஸ்வர்யா, திவ்யா பர்த்டே இதெல்லாம் போனால் ஃபைல்ஸ் காட்டுது, ஆனால் ஒன்றும் வந்து ஓப்பன் ஆகாது. எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது வந்து இதுதான் ஸ்டேட்டு. பட் ஆனால் இது ஒர்க்கிங் தான். இந்த சென்ஸ் நம்ம வந்து இதில் சாங்ஸ் வேணும்னா லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி இருக்குது சாங்ஸ். நீங்கள் சாங்ஸ் லிஸ்ட் போனீங்கன்னாவே தமிழ் சாங்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒர்த். இது தான் இது ஆக்சுவலாக ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், இந்த கிளாசிக் வேணும்ன்ட்டு. கிட்டத்தட்ட 1 இயராகவே கேட்டுட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து அப்போல்லாம் சந்தை இதெல்லாம் நம்மளுக்கு ஐடியா கிடையாது. நம்ம இந்த மார்க்கெட் பிளேஸை இதில் தான் தேடிட்டுருப்போம், OLX இதுலையாவது வருதான்ட்டு. பட் ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. ஸோ சந்தைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே எங்கே கிடைக்குதான்ட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் கண்டிஷன் நல்லா இல்லாமல் தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமாக நல்ல கண்டிஷனில் வந்தனால கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருந்தாலும் சரின்னு வாங்கிட்டேன் நான். இது கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேர்த்து 1500 வந்தது. ஸோ விச் இஸ் ஓகே. இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துடலாம் அந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ பேட்ரி நல்லா வரனால இது எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான் இது. கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க இதில். இதெல்லாம் வந்து கிளாசிக் 5th ஜென். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென் தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு, வித்தியாசமான டயல் பேடோடு இருக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணுறதே கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை தான். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை ஹோலில் போட்டு வச்சுட்டோன்னா வேறு எதுவும் திரும்ப ஆன் ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து நல்ல பர்ச்சேஸுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வாக்மேன் பார்க்கலாம். ஓகே, வாக்மேனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாக்மேன் வந்து நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுக்கும்போது நான் 2 பேட்டரி கொண்டு போயிருந்தேன்.
இதை போட்டு டெஸ்ட் பண்ணும்போது சுத்தமாக வந்து மோட்ரு ஓடவே இல்லை, எதுவுமே ஒரு அசைவு ஒன்றுமே இல்லை. ஸோ கடைக்காரர் வந்து பார்த்துட்டு இந்த பேட்டரி எல்லாம் போயிருக்குங்க, நான் பேட்டரி போட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேட்டரி போட்டார். அவர் பேட்டரி போட்டும் ஒர்க் ஆகலை. பட் அதுக்கப்புறமா வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணார், ரேடியோ மட்டும் வந்தது. ஓகே, ஸோ ரேடியோ வந்ததுன்னா இந்த லைட்டு, இங்கே ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குது, பேட்டரி லைட்டு. இது வந்து நான் போடும்போதெல்லாம் எரியவே இல்லை, பட் அவர் போட்டு எரியல. பட் ஒரு டைம் வந்து லைட்டு க்ளோ ஆச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே சரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் நான். ஓகே, ஸோ அவர் ஃபஸ்ட்டு 250 எதாவது சொன்னார், நான் வந்து 200க்கு வாங்கினேன் நான். இது ஆக்சுவலாக உள்ள இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரஸ்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பேட்ரி, ஆனால் இது என்ன பிரச்சனைனா, அவர் போடும்போது எஃப்எம் இதெல்லாம் எடுத்தது, திரும்ப நான் கொண்டு வந்து போட்டேன். என்ன தான் பண்ணாலும் எப்பயாவது தான் அந்த இது வந்து க்ளோ ஆகுது. இப்போ இந்த டைமுக்கு வந்து க்ளோ ஆகணும், பட் ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஓகே, ஸோ இது என்னென்னு அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இது வந்து இந்த பட்டன் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து இது ஏதோ ஒரு டைமில் மட்டும் எஃப்எம் வந்து ஆன் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து எஃப்எம் ஆன் ஆயிடுச்சு. நான் இப்போ இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணல, பட் இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது எஃப்எம் ஏஎம் ரேடியோ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டேப்புக்கு மூவ் பண்ணும்போது இதே பிரச்சனை தான், லைட் வந்து எரியாது, ஆஃப் ஆகிடும். இப்போ இதை நகர்த்தினோடனே ஆஃப் ஆகிடுது. பார்த்தீங்களா? இது வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகணும், பட் ஒரு டைம் இது ஆனில் இருந்தது, பட் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து பெல்ட் இஷ்யூ என்ன இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணால் தான் இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வரைக்க முடியும். ஓகே, ஸோ வாங்க நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் உள்ள பிரச்சனைன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த போர்டோட குவாலிட்டி பாருங்களேன், ஒரு சின்ன இதுக்குள்ளே எவ்வளோ காம்பனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த சைனீஸ் இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான், அந்த வீடியோ மேபி பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சைனீஸோட மேட் இன் சைனா வாக்மேன். இதில் பார்த்துருப்பீங்க, மெக்கானிசமும் ஒரு சிம்பிள், இது போர்டும் ஒரு சின்ன சிம்பிள் போர்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சூப்பராக இல்லை? அண்ட் இதுதான் பிரச்சனை, நம்ம சோனியில் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம போர்டை கழட்டிட்டு தான் பெல்ட் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்ம போல்டு கழட்டுறோன்னா அந்த சால்ட்ரிங் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமான்றதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். மக்களே, எதிர்பார்த்த மாதிரி தான் பெல்ட் வந்து இல்லை. உங்களுக்கு இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மோட்ரு இருக்குல்ல, மோட்டரில் பெல்ட் இருந்திருக்கு போல், அதெல்லாம் அங்கே ஒரு மாதிரி ஆகிருக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த எண்டு வரைக்கும் வரணும். ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பெல்ட் வந்து தேடி எடுக்கணும். ஸோ அப்போ தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் செக் பண்ணிவிட்டு, பெல்ட் இருந்ததுன்னா நான் செக் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு வந்து சுற்றுது. நம்ம மோட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்து மோட்டரில் பிரச்சனைன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்விட்சு தான் நான் சொன்னது. இதை வந்து நம்ம ஸ்விட்ச் கிளீனிங் ஆயில் போட்டு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இப்போ லைட் எரியுதில்ல, இப்போது இந்த சைடு உங்களுக்கு வந்து மோட்ரு காட்டுறேன். மோட்ரு ஆக்சுவலாக ரன்னிங் உங்களால் பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன் நான். அது உள்ளே நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள், அது வந்து சுத்தணும். ஆக்சுவலாக வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ டேப்பில் இருந்தால் இது பிரச்சனை என்னென்னா, டேப்பில் இருந்ததுன்னா அந்த ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து லைட் எரியும், ப்ளஸ் மோட்டரை சுற்ற ஆரம்பிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பெல்ட் போட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் கிளீனிங் ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பெல்ட்டு வந்து எப்படியோ தடுமாறி ஒரு பெல்ட்டு, இதில் வந்து என்னென்னா போர்டு கழட்டாமல் பெல்ட்டு சைஸ் பார்த்து போடுறது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி இன்விசிபிளாக இங்கே பார்த்து நம்ம வந்து ஒரு சைஸை டிசைட் பண்ணி உள்ளே போடணும். அதை வந்து உள்ளே போட்டேன் நான். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லைட் எரியறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் எரியறது தெரியுதா? இது வந்து எஃப்எம்மில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்விட்ச் வந்து ஏஎம்மு. என்னாச்சு? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டேப்பில் போட்டுட்டு
இது வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன், சுற்றுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம கேசட் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஓடுது. இப்போ வந்து கேசட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஊறுபட்ட அழுக்கு இருந்தது ஹெட்லேயும் கேப்ஸ்டன் வீல்லையும். இப்போ வந்து நான் சாங் இதில் வைக்கிறேன் பாருங்கள். எங்கே இடம் மைக் இருக்குன்னு தெரில, கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்ப வைக்கிறேன். சூப்பராக இருக்கா? ரெக்கார்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் ரெக்கார்டிங் இதில் மட்டும் மைக் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நான் ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ரேடியோவும் சரி, இதுவும் சரி, பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபைண்டு தான். ஸோ இது வந்து வாக்மேன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பேசாமல் ஒன்று பண்ணலான் இருக்கேன், ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு கிவ்அவே மாதிரி கொடுக்கலான்ட்டு. ஏன்னா இது வந்து டிமாண்ட் நிறைய பேர் கேட்குறதுனால எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரே டைமில் ஃபுல்ஃபில் பண்ண முடியறதில்ல. ஏன்னா நம்ம சந்தையில் வந்து வாக்மேன் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. வாக்மேன் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற ஐட்டமாக இல்லை. முன்னாடியாவது இருந்தது, அங்கங்கே கிடக்கும். நம்ம வந்து அது மோஸ்ட்லி டேமேஜாக இருக்கும், எடுத்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் பார்ஷியல் கண்டிஷனில் வந்து ஒர்க்கிங்கில் கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து ரேர் தான். அது வர வர குறைஞ்சிட்டே வருது. அது என்னன்னு தெரில, மேபி எல்லோரும் முன்னாடியே வாங்கிடுறாங்களா, இல்லை இப்போல்லாம் வந்து சந்தைக்கு வர்றது இல்லையான்னு தெரில. எப்போயாவது ரேராக தான் வருது. அதுவும் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கஷ்டன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை முடிஞ்சால் நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன், போட்டி மாதிரி வச்சு அதில் வந்து யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கிவ் அவேவாக கொடுக்குறேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுதான் பிளானு. ஃப்யூச்சரில் வாக்மேன் வந்தாலும் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஐடியா. ஏன்னா நம்ம வாக்மேன் வந்து ஒரு சில பேருக்கு தான் என்ன சொல்கிறது கிடைக்குது, ஒரு சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்மாக கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.